நல்ல எண்ணங்கள் மகிழ்ந்து நான் என்ற எண்ணம் இல்லாமலும் இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். மனிதனாக இருக்க வேண்டும். அன்புகளோடு இருக்க வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும். நல்லதை சொல்ல வேண்டும். மனிதன் என்பவன் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவிதான். தான் நினைத்ததை செய்து முடிக்க கடவுள் உருவாக்கிய ஒரு விஷயம்தான் மனிதநேயம். மனிதநேயம் என்பது எந்த சூழ்நிலையிலும் ஈவு இரக்கத்தை தவறிடாத ஒரு மனநிலை இருப்பதுதான். அதுதான் நம்மை காக்கக்கூடிய கருவியாக பல நேரங்களில் இருக்கிறது. நல்லதை சொல்ல வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும். என்றுமே எவருக்கும் அடங்காத நிலை இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் தைரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதைகளில் நமக்கு கவனம் இருக்க வேண்டும். சொல்கிறதை செய்கிறவன் செய்வதை சொல்பவன் என்று டைலாக் அடிப்பது முக்கியமல்ல. அது நடிகர்களின் பாணி. என்றுமே நாம் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதை மனதில் நிறுத்த வேண்டும். அதை டைலாக்காக பேசக்கூடாது. அதை மனதில் நிறுத்தி அதன்படி செயல்படுவதுதான் உண்மையான வெற்றியாகும். நல்லதை சொல்லி நல்லதை செய்து வாழ்கிற வாழ்க்கை தித்திப்பாக அமைத்து திகைப்புடன் அமைந்தால் வெற்றியானது நம்மை தேடி வரும். கவனமாக இருந்து கண்ணியத்தை காத்து நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும். நல்லது நடந்து நல்லதற்கான எல்லைகள் வகுக்கப்பட்டு வெற்றி பெற்று வாகையுடன் வாழ வேண்டும். ஈகையோடு வாழ வேண்டுமென்றால் அனைவருக்கும் உதவக்கூடிய எண்ணம் வேண்டும். அந்த எண்ணம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். நல்லதை நோக்கி பயணத்தில் இருக்கும் நாம் கவனமாக இருந்து கண்ணியத்தை காத்து மனிதனாக இருந்து மாண்புகளோடு நடந்து வெற்றி பெற்று காட்ட வேண்டும். நான் என்ற எண்ணம் எப்போது நம்மை தொற்றுகிறதோ அன்று நாம் தோல்வியின் விளிம்பை அடைகிறோம். அதே நேரம் நாம் என்ற எண்ணம் என்று நமக்கு வருகிறதோ அப்போது நாம் வெற்றியை நோக்கி வீரநடை போடுவதாக அர்த்தம். நல்லதை சொல்ல வேண்டும். நல்லதை செய்ய வேண்டும் என்பது உலக நியதி. அந்த நியதிப்படி நாம் செயல்பட்டால் மட்டுமே நம்முடைய வெற்றியானது நம்மை தேடி வரும். நன்றாக இருப்போம். நன்றியோடு இருப்போம். வாழ்க வளமுடன்.